காதல் கொண்டே பாதை நீதான் தவிர உன்னிடம் சொல்ல உன்னை நினைச்சு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை உங்களுக்கு வந்து பிடிச்சவங்க பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ப்ரவியில் பார்த்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து வரவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு ஒரு லைக் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க அலைட் மோஷன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இல்லை இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு, பேஜுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2-3 மினிட்ஸில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். இந்த எடிட் வந்து பெய்ட் எடிட்டிங் வந்து வேணும்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள், பெய்ட் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 100 தான். ஓகேங்களா? எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்க பிக்கை நம்ம வந்து ரீசைஸ் வந்து பண்ணோம். அதுக்கு வந்து கீழே இருக்கிற பசங்க கிளிக் பண்ணிக்கலாம். மொதல் சம் ரேஷியில் இருக்கிற பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பசங்க கிளிக் பண்ணுங்கள், ரைட் டவுன் இருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து போயிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆட். இப்போ பார்த்தா அவுட்டில் வந்து பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதே மேலே ரைட் டாப்பில் 3 இருக்கும். கிளிக் பண்ணி 5th இருக்க ஃபில் கம்பேஷன் ஆஃப் கிளிக் பண்ண மாதிரி ஃபுல் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே இருக்க அந்த ஏராக்கான பட்டனை ரைட் சைட் இருக்க ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் தேடணும்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. இதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க எல்லா பிக்கும் அங்கே எடிட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் ரீசைஸ் வந்து பண்ணி எடுத்துங்க. ஓகே, எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருங்க. ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் ஃபில் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்பர்லாக கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிளராக வந்து எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இமேஜ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். சேம் கலர் அண்ட் ஃபில் வந்து போயிட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ணிங்க பாரு அந்த பிக்குக்கான ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரெஸ்டார்ட் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆகும். ஓகேங்களா? ஆட் ஆகி முடிஞ்சு பிக்கு கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் யூஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வந்து மூவ் வந்து ஓகே. உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எப்படி வேணும்னா வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இமேஜ் வந்து ஒரு லிரிக்கு டவுன்லேயும் ஒரு க்ரீன் கலர் இமேஜுக்கான லேயர் இருக்கும். ஓகே, இந்த எல்லா லேயர்லையுமே இப்போ நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக ஒரு 4 லேயர் பார்த்தா லைனாக இருக்கும். இங்கேயும் சேம் அதே மெத்தட் தான். கலர் அண்ட் ஃபில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா இடத்துல இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் வேறாக்கான பட்டனுங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணினா எடிட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வந்து சூப்பரான எடிட்டிங்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அதே மாதிரி ஒரு லைக் வந்து தட்டி விட்டுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோவும் ஓரளவுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி நிறைய இதே மாதிரியே வந்து எடிட் வந்து பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகேங்களா? டாடா பாய்.